இன்றைக்கி புரட்டாசி அமாவாசைங்க. ஈவினிங் நல்ல மழை, அதுவும் காற்று தான் ரொம்பவே அடிச்சுது. மார்னிங் மாமாவுக்கு படையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டோங்க. ஒரு 2 வாரமாதிரி இந்த வருஷம் வந்து புரட்டாசிக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கேங்க. பார்க்கலாம். பட் இன்ன வரை நான்வெஜ் மேலே பெருசாக கிரேவிங்ஸ்லாம் வரல. எங்கள் ஃபேமிலி சைடு நாங்கள் எப்போது நான்வெஜ்னால் நல்லா சாப்பிடுவோம். பட் வினோ வீட்டு சைட் பெருசாக லைக் பண்ண மாட்டாங்க. அதனால் என்னவோ வினோக்கும் பெருசாக நான்வெஜ் மேலே கிரேவிங்ஸ்லாம் வராது. நான் ஆசைப்பட்டு எனக்காக வாங்கி சாப்பிட்டா தான் உண்டு. நான்வெஜ்னாவே நல்லா சாப்பிட்ற பொண்ணு. ஒரு 8 மாதம் கண்டினியூவாக நான் நான்வெஜ்ஜே சாப்பிடாமே இருந்தேன்னு சொன்னால் நம்புவீங்களா? பட் நான் என்னோடய ஃபஸ்ட்டு என் வயிற்றில் இருந்த நாளில் இருந்தேன். அவன் டெலிவரி ஆகி வந்து ஒரு 4 நாள் வரைக்குமே நான் நான்வெஜ்ஜே எடுத்துக்காம தான் இருந்தேன். ஏன்னா நான்வெஜ் பார்த்தாவே மட்டும் வீட்டில் யாராச்சும் சாப்பிட்டா கூட ரூம்குள்ளே போய் கதவை சாத்திப்பேன். வெளியே போகிறப்போ ஹோட்டலில் ஏதோ நான்வெஜ் குழம்பு ஸ்மெல் வந்தால் கூட அது ஒமட்டி சட்டெலாம் போக போக வண்டியில் வாந்தியில் எடுத்து அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். காய்கறிகள் மட்டும்தான் அப்போலாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு இந்த புரட்டாசி வந்தாவே அந்த மெமரி தான் எனக்கு வரும். எப்படி அப்படிலாம் நம்ம இருந்திருக்கோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சூடாக தோசை ஊற்றி தக்காளி கடையில் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதை சாப்பிட்டு டின்னர் சூப்பராக முடிச்சிட்டோம்.